ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தில் அழகான இளவரசி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளின் பெயர் நதியா. அவள் மிகவும் புத்திசாலி, ஆனால் அதைவிட மிகவும் ஆர்வம் உள்ளவள். உலகில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் எப்போதும் நினைப்பாள். ஒரு நாள் அரண்மனையில் பழைய ஒரு பூட்டிய அறை இருந்தது. அந்த அறையை பற்றி யாரும் பேசவில்லை. அதை பார்த்த இளவரசி நதியாவுக்கு மிகுந்த ஆர்வம் வந்தது. இந்த அறைக்குள் என்ன இருக்குமோ என்று அவள் யோசித்தாள். அவள் ராஜாவிடம் கேட்டாள், அப்பா, அந்த பூட்டிய அறைக்குள் என்ன இருக்கிறது? ராஜா சிரித்துக்கொண்டு, அது ஒரு பழைய அறை, அதில் முக்கியமான எதுவும் இல்லை, அதை குறித்து கவலைப்படாதே என்றார். ஆனால் நதியா மிகவும் ஆர்வமாக இருந்தாள். ஒரு நாள் அவள் ரகசியமாக அந்த அறையின் சாவியை கண்டுபிடித்து கதவை திறந்தாள். அறைக்குள் சென்றபோது அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அங்கு பழைய புத்தகங்கள், வரைபடங்கள் மற்றும் அறிவு நிறைந்த பொருட்கள் இருந்தன. அது ஒரு பழைய அறிவு களஞ்சியம். அந்த புத்தகங்களை படித்ததால் நதியா மிகவும் அறிவாளியாக ஆனாள். அவள் அந்த அறிவை தனது மக்களுக்கு உதவ பயன்படுத்தினாள். ராஜா அதை அறிந்தபோது கோபப்படவில்லை, மாறாக பெருமைப்பட்டார். ஆர்வம் இருந்தால்தான் அறிவு கிடைக்கும் என்று ராஜா கூறினார். அதன் பிறகு நதியா ராஜ்யத்தின் மிகவும் புத்திசாலியான அரசியாக வளர்ந்தாள். கதையின் நெறி: நல்ல ஆர்வம் இருந்தால் அது நமக்கு அறிவையும் வெற்றியையும் தரும்.